எஸ்எம்எஸ் இவைகளெல்லாம் இந்த ஊடக நெறிகளுக்குள் ஊடகத்துக்குள் வருகிறது. இந்த ஊடகங்களை பொறுத்தவரையில் இது ஒரு புனிதமானதாக, நடுநிலை தவறாததாக, உண்மைகளை வெளியிடுவதாக, ஒரு புனிதத்தன்மை இருக்கிற மாதிரி எல்லா ஊடகங்களும் பேசுவார்கள், சொல்லுவார்கள், எழுதுவார்கள். அதுல கொஞ்சம் உண்மை இருக்கலாம், ஆனா அது முழு உண்மை அல்ல என்பதை நம்மை தினசரி இந்த ஊடகங்கள் ஏதாவது ஒரு வகையில் தாக்கிக் கொண்டு நம் மண்டையிலே பல கருத்துக்களை ஏற்றி கொண்டிருக்கிறது. நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ, ரசிக்கிறோமோ இல்லையோ, இவைகள் நம்முடைய காதல் வழியாக, செவி கருத்து வழியாக நம்முடைய மூளைகளை வந்து அடைகிறது. அப்போ இந்திய ஜனநாயகத்தில் ஊடகம் என்பது 4வது தூண். இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கிற, தாங்கி பிடிக்கிற 4வது தூண் என்று எழுதுறத பேசுறதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. மற்ற 3 தூணும் உடைஞ்சு அல்லது சாஞ்சு நொறுங்கிற போது இந்த ஒரு தூண் மட்டும் பாதுகாக்க முடியாது. எப்படி இந்த நாட்டினுடைய நீதித்துறை, சட்டமன்றம், நாடாளுமன்றம், நிர்வாகம் எல்லாம் ஊழல் மயமாக சீர்கேடு அடைந்திருக்கிறதோ, அதே போல அதனுடைய பிரதிபலிப்புகள், தாக்கங்கள் இந்த ஊடகத்திலும் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக நம்ம பேப்பர் பார்ப்போம், அந்த பேப்பர்ல போட்டிருக்குது, இந்த பேப்பர்ல போட்டிருக்குது, நியூஸ்ல வந்துருச்சு, அது இதுன்னு உண்மை என்று நம்பி சொந்தக்காரங்கிட்ட இடம் வீட்டுல, கல்யாண வீட்டுல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேப்பர்ல போட்டேனப்பா, பேப்பர்ல போட்டேனப்பா அப்படி. அது ஏதோ உண்மையை போல, அதில் எந்த கலப்பும் இல்லாததை போல இன்றைக்கு பேசப்படுகிறது. ஆனால் அது உண்மையானது அல்ல என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த ஊடகத்துறையும் மற்ற துறைகள் எப்படியோ அதே போல் ஒரு சராசரியான எல்லா விதமான சுயநலமும் பிற்போக்குத்தனமும் இவைகளிலே இருக்கிறது. இதை நிர்வகிக்கக்கூடியவர்கள், இதை நடத்தக்கூடியவர்கள், இதிலே பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தீர்களானால் உயர் வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக, மத்தியதர வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த ஊடகங்கள் என்பது பத்திரிகையாளர்கள், பல ஆய்வாளர்கள் சொல்லுவதைப் போல அது ஒரு வியாபார பண்டம். எப்படி பனியனோ, எப்படி காலர் ஷர்ட்டோ, எப்படி டி ஷர்ட்டோ, அப்படி ஊடகம் என்பது ஒரு வியாபார பொருள். பணியில் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு, சாயம் போறது இருக்கு, சாயம் போகாத இருக்கு. அதே மாதிரி இந்த ஊடகங்கள் பல்வேறு விதமான வியாபாரத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியது என்று புரிந்து அவைகளை பார்ப்பதும் படிப்பதும் தேவை என்பது மிக முக்கியமானது. அடுத்து அவர்கள் எப்படி சொல்லிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சமூகத்தினுடைய அவலங்களை எதிர்த்து போராடுவதாக, இந்த அவலங்களை நீக்குவதற்காக நாங்கள் வாழ்வதாக இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள், அதனுடைய நிர்வாகிகள், பல்வேறு தரப்பினர் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அது முழு உண்மை அல்ல என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய உணவுகளிலே கலப்படம் இருந்தால் உடல் நலனுக்கு கெடுதலோ, அப்படி செய்திகளிலே செய்யப்படும் திரிவுகளும் கலப்படங்களும் சமூகத்தையும் தனி நபரையும் பாதிக்கிறது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். பல செய்திகள், பல கருத்துக்கள் அதில் வருது. ஆனா கலப்படத்தை நாம தெரிந்து கொள்றோம். இந்த கடையில் அது வாங்கினா கலப்படம், இது வாங்கினா கலப்படம், கலப்படத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த செய்தித்துறையில திரிவுகளையும் கலப்படத்தையும்
கண்டுபிடிப்பது தெரிவது எப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட கருத்தரங்குகள், விவாதங்கள், அதன் மூலியமாகத்தான் இந்த தவறுகளை, கலப்படங்களை, திரிவுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நம் நாட்டில் முதல் துறை என்ன அப்படின்னு சொன்னா விவசாயம் தான் இந்த நாட்டினுடைய முக்கியமான முதல் துறை. இரண்டாவது தொழில்துறை. இந்த நாட்டுடைய உற்பத்தி செய்கிற பல்வேறு பொருள்களை உற்பத்தி செய்கிற விவசாய தொழில்துறை. மூன்றாவது சேவைத்துறை. அடுக்கில் மூணாவது இடத்துல இருக்கு. ஆனா இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பங்கள், ஊடக வளர்ச்சி காரணமாக இந்த மூணாவது இருக்கிறது முதலுக்கு வந்துருச்சு. விவசாயத்துறைவு, தொழில்துறைவு பின்னுக்கு போய்விட்டது. இந்த தொழில் வளர்ச்சியும் அதுவும் அந்த மாதிரி ஏற்பாடுகளாக மாற்றப்பட்டிருக்கு. அப்போ